ஆரம்பிச்சுக்கலாம். பார்க்கலாம் நம்ம இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு. ஓகே எவ்ரிபடி கெட் செட். என்னையா வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓரமா போக மாட்டா? சிவா பிரேக் போறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பீம் சிங், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி வரீங்க? எந்திரிங்க. சிவா, சிவா நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க இருக்கேன்? நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எங்க போச்சு? பீம் சிங், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம நார்மலா இருங்க. நீங்க ரோட்ல சுயநினைவே இல்லாம நடந்து வந்துட்டு இருந்தீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க வந்துட்டு இருந்தீங்க. அப்படியாப்பா? என் காசு, என்னோட பொருள் எல்லாம் எங்க போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. சிவா, நான் சூப்பர் மார்க்கெட் போய் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறி உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. சரி பீம் சிங், இது நடந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரியா தெரியல சிவா. எத்தனை மணிக்கு நான் ஆட்டோல ஏறி உட்கார்ந்தேன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த பக்கம் எந்த ஆட்டோ போறதையும் நாங்க பாக்கலையே. சரி, ஊரை விட்டு வெளியில போற எல்லா ரோட்லயும் நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். நீங்க பீம் சிங்க கூட்டிட்டு பத்திரமா மார்க்கெட் பக்கமா வாங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததுல இந்த ஒரு ஆட்டோ தான் இருக்கு. சரி, போய் செக் பண்ணி பாப்போம். பரவாயில்ல, இதாவது கிடைச்சத. ஏய், அந்த வாலெட் பீம் சிங்கோடது. ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துரு. ஏய் சின்ன பையா, போடா போய் உன் வேலையை பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னடா சைக்கிள்ல உட்காந்து சுத்தி சுத்தி அடிக்கிற? தைரியம் இருந்தா சைக்கிளை விட்டு கீழே இறங்கி வந்து சண்டை போட்டு பார்க்கலாம். எனக்கு ஓகே. எப்படி தம்பி, நீ சைக்கிள் இந்த சண்டை போடுப்பா. இறங்குனா அநியாயத்துக்கு அடிக்கிறியப்பா. மன்னிச்சிடுங்க சிவா அண்ணாச்சி, மன்னிச்சிடுங்க. நான் எஸ்கேப் ஆகுறேன். எங்க போனா? ஏன் ஏரியாவுல திருட்டா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். சரி சரி, அவன் இந்த ஊருக்கு புது ஆளா இருப்பான். அதனாலதான் தெரியாம திருடிட்டு இருப்பான். அடுத்து என்ன? ஆஹா. ஹலோ, லட்டு சிங் ஹியர். என்ன உங்ககிட்ட ஒரு ஆட்டோக்காரன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டானா? ஆஹா. ஹலோ, உங்ககிட்டயும் ஒரு ஆட்டோக்காரன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டானா? என்ன 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 உங்களையும் ஆட்டோக்காரன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டானா? உங்ககிட்டயும் ஆட்டோக்காரன் கொள்ளடிச்சிட்டானா? என்ன இங்க நடக்குது? ஆகா,
சிவா சிவா ஒட்டுமொத்த ஊரையும் ஒரு ஆட்டோ கேங்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. என்ன பண்ண? சிவா, நாம ஏன் வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள போய் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் கண்காணிக்க கூடாது? வெரி குட் ரேவா. நோ 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 நோ. நீங்க யாரும் வேஷம் போட்டுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர்யா. நான் என் வித்தையை காட்டுறேன் பாருங்க. ஹலோ இந்த ஆட்டோ சிங்கு தான் எப்பவுமே ஆட்டோ கிங்கு. ஒரு பையனாண்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிற, வெக்கமா இல்லையாடா உனக்கு? சின்ன பையனாண்ட போய் ஆமா பாஸ், ஒரு சின்ன பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா சோகே, அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? உன்னை தூக்கி பந்தாடி இருக்கிறான் பாரு. என்ன ஒரு 2 வயசு? 2 வயசு பையனாண்டியா? இல்ல 4 வயசு இருக்கும். 4 வயசா? நான் சொல்றேன் ஒரு 9-10 இருக்கும். ஏய் ஷோகே, உண்மையிலே ரொம்ப கேவலமாக்குதுடா எனக்கு. 10 வயசு பையனாண்ட போய் தர்மடி வாங்கிட்டு வந்துக்கிற. அந்த வாண்ட மட்டும் என் நாண்ட கடைக்கிட்டோம். அவனை புடிச்சு நான் அடிக்கிற அடி இருக்குது பாரு, அதுல அவன் நம்ம இருக்கிற பக்கமே வரக்கூடாது. பாஸ், அந்த பையன் பார்க்க மட்டும்தான் சின்ன பையனா இருப்பான். அவனோட ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுது. நீங்க வாங்குவீங்களா? அப்போ உங்களுக்கு தானா புரியும். ஆட்டோ 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 ஆட்டோக்கார சார், போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா போங்க. ஆட்டோலையும் ஏறி உக்காந்தாச்சு. இந்த ஆட்டோ திருட்டு பசங்களை எப்படி தான் நான் பிடிக்கிறது? இந்த ஆட்டோ ஓட்டுற சார்கிட்டயே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆட்டோ ஓட்டுற சாரே, இந்த வேதா சிட்டில நீங்க எவ்வளவு நாளா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப மாசமா ஓட்டுறேன் சார். இப்ப இந்த ஊரு என்னோட சொந்த ஊரா மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மன்னிச்சிடுங்க சார். ஒரு நாளைக்கு என் ஆட்டோல 30-40 பேர் ஏறுவாங்க. எல்லாரையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஆனா உங்களோட முகம் மட்டும் எனக்கு நல்லா பழக்கப்பட்ட முகமா தெரியுது சார். கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா கெட்டப் போட்டிருக்கோம்ல. நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். ஆனா இது ரகசியமாக இருக்கட்டும். நம்ம வேதாஸ் நகர்ல திருடிக்கிட்டு இருக்காங்களே ஒரு கேங்கு, அதான் யா ஆட்டோ கேங்கு. அவங்கள பிடிக்கதாயா இந்த மேக்கப். அவங்கள பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. ஆஹா, கேள்விப்பட்டேன் சார், கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படியா? சொல்லு. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு. முதல்ல அந்த ஆட்டோ டிரைவரு பேசஞ்சரை ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்களாம். ஆமா சார், இதோ இப்ப நம்ம வந்திருக்கிறோமே இந்த இடம் மாதிரி. என்ன நிஜமாவா சொல்ற? அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்டனை அழுத்துவாங்களாம். என்ன பட்டன்? என்ன பட்டன் எங்க இருக்கு? முதல்ல எனக்கு காட்டியா அத. ஓஹோ. அதுக்கப்புறம் ஆட்டோல இருக்கிற மீட்டர்ல இருந்து புகை வருமா, ஏதோ இப்ப வர மாதிரி. என்ன ஐடியாயா? மீட்டர்ல இருந்து புகலாம் வருதே. ஆனா எனக்கு ஏன் எத்தால எல்லாம் சுத்துது? அப்படின்னா நீ என்ன கொள்ளை அடிக்க போறன்னு அர்த்தமா? ஆமா, நான் எங்க இருக்கேன்? எனக்கு என் தலை இப்படி சுத்துது. நான் இங்க என்ன பண்றேன்? ஆமா, என் ட்ரெஸ்ஸை காணுமே, என் பர்சையும் காணும், எல்லாம் காணாம போச்சு. அந்த ஆட்டோக்காரன் மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து உருவிட்டு விட்டுட்டானே. ஆகா போச்சே. ப்ளீஸ் யாராவது ஆட்டோக்காரனை பார்த்தா என்ன அங்க ஒரே சொல்லுங்களேன். கூட்டமா இருக்கு. சரி போய் என்னன்னு பாப்போம். லட்டு சிங் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏன் இப்படி இங்க நிக்கிறீங்க? சிவா சிவா, என்கிட்ட ஆட்டோக்காரங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க. டோன்ட் வரி லட்டு சிங் சார், நான் ஏதாவது பண்றேன். தாத்தாவோட ஹெல்ப்பை கேட்க வேண்டியதுதான்.
பெரியவரே ஆட்டோ வேணுமா? ஆமாப்பா, கரெக்டா வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உஷாரா இருங்க. தாத்தா ஆட்டோல ஏறி உட்கார்ந்துட்டாரு. ஓகே சிவா. இன்று கடைசி நாளையா உனக்கு, என்று கடைசி நாளையா திருடும் மகனே உனக்கு, இன்று கடைசி நாளையா, நாளையா என்று உனக்கு கடைசி நாளையா. பெருசுன்னா இவ்வளவு நாராசமா பாடிக்கிட்டு விட்டா இது நம்மளே மைக்கச்சு ஊழ வச்சிடும். நாளையா பயனே உனக்கு, இன்று இன்று கடைசி நாளை, இன்று கடைசி சிவா மயக்கம் வந்துட்ட சிவா, காப்பாற்றா. ஆதி, கெட் ரெடி. எந்த ஆட்டோல தாத்தா இருக்காரோ அந்த ஆட்டோ இப்ப வேதாஸ் பேங்க் போற ரோட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோக்குள்ள தாத்தா இப்ப மயங்கிட்டாரு. டோன்ட் வரி சிவா, நான் இங்க தான் இருக்கேன். சிவா, நீ சொன்ன மாதிரியே இந்த பக்கம் ஒரு ஆட்டோ வருது. பசங்க எதுல நின்னுகிட்டு என்ன பண்றானுங்க? சூக்கு சொன்னது ஒருவேளை இந்த பையனை தான் இருப்பானோ? நேத்துக்கு டேஞ்சரு. யூடி, ஆட்டோ இப்ப நேரா உன் சைடுல தான் வந்துட்டு இருக்கு. யஷ்வா, நான் ஆட்டோவை பார்த்துட்டேன். நீ சீக்கிரமா வந்துரு. ஒருவேளை அது ஏலியனா இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன்? படா தொல்லையா போச்சு. ரேவா, பி அலர்ட். ஆட்டோ இப்ப உன் சைடுல தான் வந்துகிட்டு இருக்கு. வந்து பார்த்தா புள்ளிய பேக்க சொன்னா தொல்லைங்களை பத்தி வச்சிருக்கிறாங்களே. ஒருவேளை இதுங்கெல்லாம் குட்டி போலீஸா இருக்குமோ? இதுங்களுக்கு இப்படி சொன்னா சுத்தமா பிரியாது. இந்த ஆட்டோ சிங்கு தான் ஆட்டோ கிங்குன்னு காட்டுறேன். பெருசே கிளம்பு. ரேவா, நீங்க தாத்தாக்கு எப்படியாவது மயக்கத்தை தெளி வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போய் ஆட்டோவை சேஸ் பண்றேன். இவன் நமக்கு பெரிய தொல்லையா தான் இருப்பா போல இருக்குதே. எங்க போனாலும் பின்னாடியே வந்துக்கினே. ஆட்டோ சிங்கு தான் ஆட்டோ கிங்கு. இது எல்லாம் தான் என்னோட ஆட்டோ ரிங்கு. என்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஆயிடுவாங்க அப்படியே மிஸ்ஸிங்கு. கன்ஃபார்மா நீ காலிடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய். துண்டு என்னடா சுமனாச்சுக்கோ வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? போங்கடா, அந்த பையனை வச்சு காலி பண்ணுங்கடா. இவன் இங்கிருந்து போகவே கூடாது.
இப்படி வேடிக்கை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கிறது? வாங்க சிவாக்கு ஹெல்ப் பண்ணலாம். தைரியம் இருக்கிற யார் வேணா எங்க தாத்தா மேல கை வைக்கலாம். வாங்க வந்து முடிஞ்சா மோதி பாருங்க. ஏய், என்ன பண்ணுவ? தாத்தா ஃபயர். போதுடா பையா, என்னால முடியலப்பா. நான் ஆட்டோ கிங்கே கிடையாது தம்பி, சிவாதா கிங்கே. ஆட்டோ கிங் அங்கிள், எங்க தாத்தாவோட இன்னொரு ராகத்தை கேக்குறீங்களா ப்ளீஸ்? செம்மடி அடிச்சிட்டு ராகம் வேறயா? ரொம்ப வெளியுது. பெருசா நல்ல ராகமா பாட சொல்லுப்பா. தப்பு செய்யா. இது ராகமா இல்ல பாமான்னு தெரியல, தூக்கி வீசிச்சுப்பா என்ன. இன்னொரு தடவை என்னோட ஏரியாவுல வந்து உன் திருட்டு வேலையை காமிச்ச, தம் கட்டி தாத்தாவை பாட விட்டா போதும். இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துல போய் விழுந்துடுவே, ஜாக்கிரதை. ஹே, ஹே.